வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி. நான் உங்கள் ஆனந்த் சார். ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள். வருகின்ற 2025-26 கல்வியாண்டில் உங்களுக்கு ஒரு அரசு பணி கிடைக்க கண்டிப்பாக இறைவன் உங்களோட துணை நிற்பார். ஏபிடிஆர்பி 4000 வேக்கன்சி, இது செட் எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக பெண்டிங். பிஜிடிஆர்பி 1915, இது இது வரைக்கும் எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனால் எஸ்ஜிடி 8%, அதன் பிறகு அமைச்சு பணியாளருக்கு 2%. இந்த ரிசர்வேஷன் வழக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அந்த ரிசர்வேஷனை பொறுத்தவரையும் வழக்கு முடிவுக்கு வந்த பிறகு இதற்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அதன் பிறகு தேர்வு நடக்கும். ஆனால் திட்டமிட்டபடி தேர்வுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். பிடிடிஆர்பி 1205 வேக்கன்சி, இது நடப்பு கல்வியாண்டில் 3192 பணியிடத்துக்கு 2810 ஆசிரியர்களை இன்னும் நியமனம் பண்ணாமல் இருக்காங்க. அந்த நியமனத்தை தொடர்ந்து இந்த தேர்வு கண்டிப்பாக நடத்துவாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ப்ரெஸ் நியூஸில் சொன்னது தான், அடுத்த பேட்சுக்கு நாங்கள் அறிவிப்பு டைம் டேபிள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பிஇஓ 51 வேக்கன்சி, இது எப்போவுமே வந்ததும் தெரியாது, போகிறதும் தெரியாது. ஆனால் குறைவான பணியிடங்கள் இந்த தேர்வை நடத்தி பணி நியமனமும் அப்படியே முடிச்சிடுவாங்க. இந்த தேர்வை பற்றி அப்படியே பார்க்கலாம் ஓவராலாக. இப்போ டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானில் 2025 முதல்ல 4 சீரியல் நம்பர் கொஷின் மார்க்கு, அடுத்து இருக்கிற ஒரு 5 பார்த்திங்கன்னா நடக்கிற எக்ஸாம் தான். இதில் குறிப்பாக சொல்ல போனால் இந்த சீரியல் நம்பர் 5 சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப், இது வருஷம் நடக்குது. இந்த தேர்வை பொறுத்தவரை ஆசிரியர் தேர்வு வாரியத்தை பாராட்டல. இதில் எந்த விதமான குளறுபடிகளும் கிடையாது, எந்த விதமான காலதாமதம் கிடையாது. திட்டமிட்டபடி அறிவிக்கிறாங்க, நடத்துகிறாங்க. 180 பேர் லிஸ்ட்டை கொடுக்குறாங்க, ஃபெலோஷிப் கொடுத்து அமைச்சிட்டே இருக்காங்க. ஸோ டிஆர்பியும் பாராட்டலாம், தமிழக அரசாங்கத்தையும் இந்த பாராட்டலாம். இது ஒரு நல்ல ஒரு திட்டம். 180 மாணவர்களுக்கு ஃபெலோஷிப் கொடுத்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதெல்லாம். அடுத்து இந்த சீரியல் நம்பர் 1, 4 கனெக்ஷன் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். செட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ஏதாவது வழக்கு இருக்கா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதை பற்றி ஆஷா டீச்சர் ஃபார்மில் பார்க்கலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி ஃபார் அண்ணா யூனிவர்சிட்டி ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர், இதெல்லாம் இந்த தேர்வு நடத்திட்டாங்க, ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. இதற்கான சிவி இதெல்லாம் போயிட்டுருக்கு. இது நல்ல விஷயம். இது சொல்லப்போனால் சட்டசபை கூட்டத்தொடருக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா, ப்ரொஃபஸர் ஆஃப் ப்ரீ லா, இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் அந்த 1 இயர் 2 இயர் லா படித்தவங்களுக்கு ரிலேட்டடாக கேஸ் இருக்கிறதுனால இது நிர்வாக காரணத்தால் தேர்வு தள்ளி வச்சுருக்காங்க. இப்போது 4000 வேக்கன்சியை பொறுத்தவரையும் செட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்த பிறகு கண்டிப்பாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி இந்த டிசம்பருக்குள்ளே நடத்திடுவாங்க. ஏன்னா இது திட்டமிட்ட தேர்வு, இது போன வருஷமே நடத்த வேண்டியது. செட் எக்ஸாம் சீக்வன்ஸாக நடத்தியிருந்தாங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி போன வருஷமே முடிச்சிருப்பாங்க. அது செட் எக்ஸாம் காலதாமதம் நடத்துறதுனால இது காலதாமதம் ஆகுது. இப்போ இதுவே பிடிடிஆர்பிக்கு நடக்கும். ஏன்னா டெட் எக்ஸாம் அங்கே அனௌன்ஸ் பண்ணல. ஸோ டெட் எக்ஸாம் 2 வருஷமாக நடத்தாதனால டெட் எக்ஸாம் நடத்திட்ட பிறகு தான் பிடிடிஆர்பி நடத்தணுன்றது இப்போ பிஎட் படிச்சுட்டு இருக்கிற கேண்டிடேட்ஸோட கோரிக்கை. அதன் பிறகு கடந்த பிடிடிஆர்பியில் லாஸ்ட்டில் விளிம்பு நிலையில் மிஸ் பண்ண 35 வயது கீழே இருக்கிறவங்க, 30 வயது கீழே இருக்கிறவங்க, இந்த 25 to 30 வயது இருக்கிற யங்ஸ்டர்ஸ், யங் டீச்சர்ஸ், இவர்களெல்லாம் மிகப்பெரிய அளவில் மீண்டும் பயிற்சி ஆரம்பிச்சிட்டாங்க. 1205 பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அப்போ நான் தேர்வுக்கு தயாராகிறேன், படிக்கிறேன்னு கோச்சிங் சென்டரில் சேர்ந்தாச்சு. தனியாகவும் படிக்கிறாங்க, குரூப்பாகவும் படிக்கிறாங்க. இது நடந்துனே இருக்குது. ஏற்கனவே மிஸ் பண்ணவங்க படிக்கிறாங்க. வயது அதிகமானவர்கள், டெட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் 2013-17 வேக்கன்சியை பற்றி ஒரு கோரிக்கை மனு கொடுத்து அதற்கு கவன ஈர்ப்பு பண்ணி மனு கொடுத்து எல்லாம் நடத்திட்டு இருந்தாலும் இந்த ஒரு பக்கம் வடதுருவம் தென்துருவம் போல், தென்துருவம் பக்கம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பக்கம் போனாலும் ஒரு வடதுருவ பக்கம் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த தேர்வுக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க. வயது அதிகமாக இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா 13, 17 தவிர்த்து இந்த 19, 22 இந்த 22 பாஸ் ஆன 0.5 வெயிட்டேஜ் இருக்கிறவங்கெல்லாம் இந்த தேர்வை ஒரு சவாலாக எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தயாராக ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து பிஓ எக்ஸாம், இது வரதும் போகிறதும் தெரியாது, ஆனால் இது கண்டிப்பாக நடக்கும். அடுத்து இந்த தகவல்லாம் அப்படியே சீக்வன்ஸாக பார்த்துட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம். இனி வரும் காலங்களில் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த தேர்வுக்கு ரிலேட்டடான குவாலிஃபிகேஷன் அண்டு மோட்டிவேஷன், கோச்சிங் அண்ட் கைடன்ஸ் ஆயிஷா அகாடமி அஃபிஷியலில் தொடரும். ஏன்னா இது காலத்தின் கட்டாயம். கண்டிப்பாக அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் நகர்ந்து விடும். ஆசிரியர் தேர்வு வாரியத்தை நாம் அனுப்பிவிட்டு நிறுத்த முடியாது. அதற்கு திட்டமிட்டபடி அதற்கான தேர்வுகளை காலதாமதமானாலும் முடிச்சு கொடுத்துடுவாங்க.
அது கடந்த 4 வருஷ வரலாறுல உங்களுக்கு தெரியும். அதுவும் சட்டசபை கூடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேகமா முடிச்சு குடுத்தாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப இந்த அசிஸ்டன்ட் புரொஃபசர் டிஆர்பிய பொறுத்தவரையும், செட் எக்ஸாம் ரிசல்ட் ஜூன்ல வந்துருச்சுன்னா, ஜூலைல அறிவிப்பு குடுத்துட்டு, ஆகஸ்ட்ல முடிச்சுருவாங்க. இந்த தேர்வுக்கு தயாராகுறவங்க, உங்களை நீங்க ஆகஸ்ட் 30க்குள்ள தயார்படுத்தி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பா சொல்லப்போனா, ஜூலை 30க்குள்ள தயார்படுத்திட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை வளமாக இருக்கும். அடுத்து பிஜிடிஆர்பி 1915 பணியிடங்கள். இது ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த 1915 பணியிடங்கள் திட்டமிட்டபடி ஆகஸ்ட்டுக்குள்ள நீங்க தயாராகிடுங்க. நவம்பர் எக்ஸாம் அப்படின்னா. ஆகஸ்ட் 30க்குள்ள தயாராகல அப்படின்னா, நவம்பர் 30க்குள்ளேயே தயாராகிடுங்க. செப்டம்பர்ல நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா, டிசம்பர்ல எக்ஸாம் நடத்த போறாங்க. அக்டோபர்ல நோட்டிஃபிகேஷன், ஜனவரில எக்ஸாம் நடத்துவாங்க. எப்படி இருந்தாலும் ஜூன் 2026 கல்வியாண்டில் நீங்கள் அரசு பணியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த தேர்வு பொறுத்தவரையும் ஃபாஸ்ட்டா நடத்திருவாங்க. பிடிடிஆர்பி ஏற்கனவே சொன்னது தான். இது வந்து ஒரு சிக்கல்ல இருக்கிற ஒரு தேர்வு. இது செப்டம்பர், டிசம்பர் குடுத்திருந்தா கூட, இது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் 1% தான் இருக்கு. ஆனால் டெட் எக்ஸாம் நடத்திட்ட பிறகு தான் பிடிடிஆர்பி நடத்தணுன்ற ஒரு கோரிக்கை இருக்கும். கண்டிப்பா அதுக்கேத்த மாரி தான் அரசாங்கம் செவி சாய்க்கும். டிஆர்பி ரிவைஸ் பிளான் பண்ணும். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். என்னன்னா ஏபிடிஆர்பி. காலேஜ் டிஆர்பி எப்படி 4000 பணியிடங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கும்போது, செட் எக்ஸாம் நிறைய வருஷம் நடத்தல. அத நடத்திட்ட பிறகு நீங்க நடத்துங்கன்ற மாரி, இப்போ கடந்த 2 வருஷமா முடிச்ச பிஎட் கேண்டிடேட்ஸு, இவங்க எல்லாருமே ஒரு கோரிக்கைனா டெட் எக்ஸாம் நடத்தணும். டெட் எக்ஸாம் நடத்திட்டு ஒரு பிடிடிஆர்பி நடத்துங்கன்றது கடந்த 2 வருஷமா பிஎட் பாஸ் ஆன கேண்டிடேட்டோட மிகப்பெரிய ஒரு கோரிக்கையா வலுத்துட்டு இருக்கு. அதனால ஒரு டெட் எக்ஸாம் நடத்திட்டு தான் இந்த பிடிடிஆர்பி நடக்கும் என்பது இந்த காலத்தின் ஓட்டத்தில தெளிவா தெரியுது. அடுத்து பியூ எக்ஸாம் இது தெரிஞ்ச விஷயம். நவம்பர் 2025னா மார்ச் 2026ல தான் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இது இந்த அகாடமிக் இயர்ல நடந்தாலும் சரி, அடுத்த அகாடமிக் நடந்தாலும் சரி, இந்த ஆட்சியில நடந்தாலும், அடுத்த ஆட்சியில நடந்தாலும் கண்டிப்பா இந்த தேர்வு நடக்கும். 50 பணியிடங்கள்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 80 வந்து 150 வரையும் இது அதிகமாகலாம். கண்டிப்பா இந்த தேர்வு சத்தம் இல்லாம நடந்து முடிஞ்சிடும். அடுத்த விஷயம், மேலே சொன்ன அந்த ஏபிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பிடிடிஆர்பி, பிஇஓ, டெட் எக்ஸாம் இவங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த டேட்டெல்லாம் பார்க்க வேண்டாம். நீங்க இந்த வந்து மந்த்து, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கிறத விட, ஃபோக்கஸ் ஆன் த ஸ்டெப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, நாட் ஃபார் ஹோல் ஸ்டேர்கேஸ் அவ்வளோதான். நீங்க இப்போதைக்கு எந்த நிலைமையில இருக்கீங்களோ, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து தயாராகுங்க. கண்டிப்பா நீங்க வெற்றி படிய எட்டிடுவீங்க. முதல் படி என்னன்னு பாருங்க. அடுத்து 2வது படி என்னன்னு பாருங்க. கடைசி படிய பார்க்க வேண்டான்றது இந்த பதிவுல குடுக்குறேன். அதுக்கப்புறம் டோன்ட் கிவ் அப் பிகாஸ் கிரேட் திங்ஸ் டேக் டைம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த படிநிலைக்கும் இந்த கிரேட் திங்ஸ் டேக் டைம்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்க இப்போ ஜூன் மாசம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா மே மாசம் வரையும் ஒரு காலகட்டம். அப்போ இந்த ஜூன் டூ டிசம்பர் வரையும் ஒரு 7 மாசம். இந்த 7 மாதத்துக்குள்ள நீங்க தேர்வுக்கு தயாராகி நீங்க எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா, அடுத்து இருக்கிற ஒரு 5 மாதங்கள்ல ஆசிரியர் தேர்தல் ப்ராசஸ் முடியுது அப்படின்னா, அந்த 2026 ஜூனுக்கு பிறகு நீங்க அரசு பணியில அமர்வதற்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ, அதனால எதையும் விட்டுடாதீங்க. விட்டத தொடருங்க. இதுவரையும் படிக்கலனாலும் படிக்க ஆரம்பிச்சுருங்க. ரொம்ப முக்கியம். படிக்காதவங்க இதுக்கு மேலயாவது படிங்க. த ஸ்லோ ப்ராக்ரஸ் இஸ் பெட்டர் தென் நோ ப்ராக்ரஸ். ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் டோன்ட் கிவ் அப். இது ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட்டா ஃபைனலா ஒண்ணு சொல்லிடுறேன். டோன்ட் ஸ்டாப் அன்டில் யூ ஆர் ப்ரவுட். நீங்க வந்து உங்களுடைய பிறப்பிற்கு ஒரு பெருமை தகுந்த ஒரு இடத்தை நீங்க அடையக்கூடிய ஒரு லட்சியத்த விட்றாதீங்க. கண்டிப்பா அத நீங்க அடைந்த பிறகு தான் இந்த உலகத்த விட்டே போற மாரி இருக்கணும். அதுவரைக்கும் நீங்க உங்களுடைய பிறப்புக்கான நோக்கம் என்ன? சேவை. குழந்தைகளுக்கு சேவை பண்ணணும். கல்லூரி மாணவர்களுக்கு சேவை பண்ணணும். இந்த பிறப்பிற்கு ஒரு அடையாளத்தை உருவாக்குவதற்கு நீங்க பிறந்திருக்கிறதுனால, டோன்ட் ஸ்டாப் அன்டில் யூ ஆர் ப்ரவுட். இந்த வீடியோ உங்களுக்கு நம்பிக்கைக்குரியதா இருக்குன்னா, கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களை அரசு பணியில் அமர்வதற்கு கண்டிப்பாக இறைவன் உங்களோடு துணை இருப்பார். இது ஆயிஷாவின் கசடற கற்க.